சார் ஆக்சுவலாக சார் நான் கிட்ட ஒரு 20 வருஷமா ஓட்டு போட்டுருக்கேன். நான் நிற்கிறது காமராஜ் எங்கள் ஏரியாவில் இருக்கேன். நான் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கட்சி எலெக்ஷன் வந்திருக்காங்க. எல்லா கட்சியாரும் வந்திருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இருக்காங்க. ஆனால் இவர் மட்டும்தான் வியாபாரத்துலேருந்து பொலிட்டிக்கல் வந்திருக்காரு. அப்போ வியாபாரத்தில் வந்தவங்க பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மக்கள் தான் முக்கியம் நினைக்கிச்சு வந்திருக்காரு. பணம் மோட்டிவ் இருக்காது. மக்களுக்கு நிறையா செய்யணும் ஆசைப்படுவார். சிக்கனமாக இருக்காது. கரெக்டாக செய்யணும்னு நினைப்பாரு. ஏன்னா மக்களுக்கு தேவை பர்ஃபெக்டேஷன் தான். அந்த டைம் முடிக்கணும், அந்த டைம் முடிக்கணும்னு நினைப்பாங்க எல்லாருமே. அதில் தொழில் பண்ணுறது மட்டும் தான் நேரம் வரும். பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வாங்கும்போது வருவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. ஆனால் வியாபாரம் பண்ணுறவங்க கரெக்டாக வருவாங்க, எல்லாம் கரெக்டாக செய்வாங்க. இது கண்டிப்பாக. ஏன்னா வியாபாரம் பண்ணுறது ஒரு லெவலுக்கு வரதுக்கு காரணம் என்னன்னா டைமிங் பர்ஃபெக்ட் தான் முக்கியம். இவர் அது இருக்கனால தான் இந்த அச்சீவ்மெண்ட் வந்திருக்காரு. கண்டிப்பாக இதுலேயும் வருவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மொத்தம் 39,000 ஓட்டு எனக்கு நினைக்கிறேன். அதில் 39,000 ஓட்டு இவருக்கு தான் சார். அந்த 2 தொகுதியில் எங்கள் தொகுதி தான் முன்னேறி வரும்ன்றது எங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு இதில் இருக்கோம் சார். நிறைய முன்னேற்றம் வரணும். அதனால அவர் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார்னு நினைக்கிறோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது நான் ரெடியாக இருக்கணும். இல்லை லேடிஸ்லாம் நாங்கள் இவர் சொன்ன மாதிரியே பிஸ்னஸ்மேன் எதுவுமே யோசிக்க மாட்டார். கண்டிப்பாக அவர் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக செய்வார். நாங்கள் நல்லா நம்பி இதில் வச்சிருக்கோம். நாங்கள் ஸோ கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் முதியவருக்கு வீடு தேடி பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இன்னொன்று வந்து அவங்க ஏஜ்டு பர்சன் வந்து வெளில வரணும் அவசியமே கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. இன்னும் அவங்க ஹாப்பினஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரெகுலாரிட்டியாக இருக்கு. எங்க ஏரியால இதில் வந்து ரெகுலரா இருக்கு. இது கரெக்டாகவே கரெக்டாக மந்த்லி கரெக்டாக செக்அப் பண்ணிட்டு போயிடுறாங்க. பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த அன்னதானம் பற்றி சொன்னீங்களே சார், நான் கண்டிப்பாக பேசணும். இந்த அன்னதானம் பற்றி நான் அதுக்கு ஆப்போசிட்டில் ஷோரூம் வச்சிருக்கேன். இந்த அன்னதானம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு விதமாக பேசினாங்க. அதனால நிஜமான சொல்கிறேன், இந்த அன்னதானம் திட்டம் சூப்பரான திட்டம். சென்னை தமிழ்நாட்டில் எப்படி அம்மா உணவு வந்ததோ பாண்டிச்சேரியில் எல்ஜேகே உணவு ஒன்று வரணும் சார். அதே மாதிரி மெடிக்கலுக்கு இது நல்லா மந்த்லி கரெக்டாக செக்அப் பண்ணிட்டு போகிறாங்க. அதுவும் கொண்டு வந்து நல்ல விஷயம். இது ரெகுலராக வரணும். எங்களுக்கு அது ரொம்ப பெஸ்ட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அவர் ஆட்சிக்கு வர ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அது நாங்கள் சப்போர்ட் பண்ணி ரெடியாக இருக்கோம். சார் ஆட்சிக்கு வரல, ஆல்ரெடி வந்துட்டாரு. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. 100% வந்துட்டார் சார்.